ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் எல்லாமே சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 விசில் வர்ற அளவுக்கு மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் அந்த மட்டனை இந்த மாதிரி கறி மீன் இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வைக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவி, ஒரு திக்னஸ் கிடைக்கும். அது மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம குழம்புல போட்டு வேக வச்சுட்டோம் மட்டனில் வச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனோட எலும்பை சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் குழம்பாக வேணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்